காய்ஸ் ஓபன் பண்ணியாச்சு நம்ம சேனல்ல ஓபன் vlog அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆரம்பிச்சிருக்கோம். எங்க இருக்குன்னா ஆமா செங்கோட்டை ஆர்டர் புரோட்டா ஃபேமஸ் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில கூட்டு வந்திருக்காங்க. இந்த வழி காமிங்க பக்கத்தாடி ஒரு செங்கோட்டை ரோட்ல செங்கோட்டை ரோடு. நம்ம இங்கேயும் ஒரு ஐயங்கர் பேக்கரி இருக்கு. நம்ம ஆல்ரெடி முதல் வீடியோ நம்ம அதான் போட்டிருந்தோம். இந்த வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க. நிறைய பேர் வந்து சாப்பிட்டுருப்பாங்க. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா. குற்றாலம் வந்தாலே இங்க வந்து சாப்பிட்டு வந்திருக்காங்க. நம்ம இவர் வந்து இப்பதான் சாப்பிடுறாரு. ஃபர்ஸ்ட் நாங்க 2 பேர் சாப்பிட்டோம் ஆல்ரெடி. இவர் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறாரு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவர் ஆனஸ்டா ஒரு ரிவ்யூ கொண்டு கொடுப்பாரு. நம்ம இப்ப உள்ள போவோம். போயிட்டு சாப்பிடும் புரோட்டா ஃபேமஸ். பயங்கரமா வெயில் அடிக்குது மக்களே. நாம என்ன பண்ண போறோம்னா உள்ள போயிட்டு வந்த குளிமைக்கு இப்போ பயங்கர வெயில் அடிக்குது. உடனே கிளைமேட் மாறி வர்றவங்க சாப்பிடுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணிருங்க. நம்ம சாப்பிட்டுட்டு இவர் ஆனஸ்ட் ரிவ்யூ கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறாரு. சேலஞ்ச் வேற இருக்கு. போன மாதிரி நான் சேலஞ்ச் இருக்கு. ஆமா இவர் ஜெயிச்சிருக்காரு லெமன் டீல. அத இந்த சாப்பாடு ராமன் இவர் சாப்பாடு ராமன் இங்க பார்த்தாலே தெரியுதா பெரிய போறாரு. சரி ரொம்ப வெயில் அடிக்குது. நம்ம உள்ள போயிரோம். என்ன சொல்றீங்க? ஆமா உள்ள போயிட்டு நாங்க வந்து வீடியோ கண்டிப்பா பண்ணலாம். சேர்த்து எடுக்கிறோம். நம்ம ஆர்டர் புரோட்டா கடையில இருந்து நல்லா பெற்றக்கூடிய நம்மளுடைய அண்ணங்க பேர் என்னது? ஷேக் சையத் ஹசன். ஷேக் அண்ணங்கிட்ட வந்து பார்க்க போகிறோம். ஆனால் இந்த பார்டர் புரோட்டா ஃபேமஸ் எல்லா பக்கமும் தெரிஞ்சு ஒன்று தான். எப்படி இந்த கடை ஃபேமஸ்? ஒரு 40-48 வருஷத்துக்கு முன்னே குட்டி இந்த பார்டருங்கிறது கேரளா தமிழ்நாடு பார்டருங்கிறது இதுதான். இந்த ஏரியாவில் தான் பார்டராக இருந்தது. இந்த ஆர்ச் செங்கோட்டை என்ட்ரன்ஸில் ஒரு ஆர்ச் இருக்கும். இந்த ஆர்ச்சை தான் ஆர்ச்சுக்கு அந்த பக்கம் கேரளாவாக இருந்தது, இந்த பக்கம் தமிழ்நாடு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 48 வருஷம் 48-50 வருஷம் இருக்கும். சரிங்களா? 50 வருஷம் இருக்கும். இங்கே வரக்கூடிய லாரி டிரான்ஸ்போர்ட்டு, அதாவது கேரளாவுக்கு போகக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டு, இங்கேருந்து இந்த சரக்கு ஏற்றிட்டு போகிற வண்டிகளில் உள்ள டிரைவர்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட வர்றாங்க. மெயின் அவங்க தான் இங்கே உள்ளது. அதுக்கப்புறம் இந்த டூரிசம் ஸ்பாட்டுங்கிறது குற்றாலத்துக்கு குளிக்க வந்த கஸ்டமர்ஸு பைய இந்த கூட்டங்கள் வந்து இங்கே வந்து போகிற டிரான்ஸ்போர்ட்டை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாப்பிட்டு அந்த டேஸ்ட்டை பார்த்துட்டு பிடிச்சி போய் அது 4 பேர்கிட்ட சொல்லி இப்படி வந்து கஸ்டமர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி வந்தது தான். நாங்கள் ஆடோ ஏதோ கொடுத்து எதுவுமே விளம்பரம் இல்லாமல் தன்னால் மக்களுடைய விருப்பத்தின் மூலயமா இது உருவானது. இப்படி ஃபேமஸ் ஆனது தான் அந்த கடை. என்ன ஃபேமஸ் வந்து என்ன ஃபேமஸ்ன்னு சொன்னால் நாட்டு ஃபஸ்ட்டு பிகினிங்கில் நாங்கள் பிரியாணி பண்ணலை. பிரியாணி பண்ணலை. ஸ்டார்டிங்கில் பிரியாணி இல்லை. பிரியாணிலாம் வந்து ஒரு 10-15 வருஷம் தான் ஆச்சு. நாங்கள் பிகினிங்கில் எங்களுக்கு மெயின் வந்து பரோட்டா, நாட்டுக்கோழி, காடை, என்ன நம்ம கிரேவி, இதுதான் மெயின். இது இப்போ ஒரு கடந்த ஒரு 15 வருஷம் இல்லை 20 வருஷத்துக்குள்ளே பிரியாணியும் ஒரு புதுசாக இன்க்ளூட் பண்ணி கொண்டு வந்தோம். இல்லை ஆளுக்கு 6 வைங்க. பிச்சு நமக்கு 4 லாக்னா ஒன்று போல இருக்கணும். 4 நாளே பிச்சு போடுங்க. 4 நாள் கிடையாது. 4 நாள் பிச்சு போடுங்க. புரோட்டா ஒன்று போல சாப்பிடணும். 4 நாள் சாப்பிடுவோம். கரெக்டாக இருக்கும். 4 நாள் சாப்பிடுங்க சார். பொதுவாக புரோட்டா ஊற போட்டு பொறுமையாக சாப்பிடணும். ஆமாம் இப்படி பிச்சு போடணும் புரோட்டானா. புரோட்டாவை ஊற போட்டு. ஏன்னா சில ஆளு வந்து மற்ற எங்கேயும் சாப்பிட மாட்டாங்க. சில வெளியூர்களில் கரண்டியில் சாப்பிடலாம். வெளிநாடுகளில் கரண்டியில் போட்டு ஏன் தெரியுமா சொல்லித்தரேன் உங்களுக்கு. புரோட்டாவுக்கு தென்காசி மாவட்டத்தில் ஃபேமஸான இடம் இது. தென்காசி மாவட்டத்தில் குற்றாலம் இல்லை இன்னொரு டைம் அந்த இடக்கே வந்து புரோட்டா நிறைய வெரைட்டி இருக்கு. கொத்து புரோட்டா, குடல் கொத்து, சிக்கன் கொத்து, அப்படி வெரைட்டி அவங்களுக்கு செஞ்சு பொரிச்ச ரொட்டி அது இருக்கு. பக்கத்துலேயே பாக்கெட் வச்சுட்டாங்க. நம்ம வந்து இவர் சூரி மாதிரி சால்னா தேவைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி பக்கத்துல காடை 2-3 வச்ச மாதிரி இருக்கு. சாப்பிடுங்க. சாப்பிட்டு வாங்கிறோம். சாப்பிட்டு ஒரே அளவு சாப்பிடுறோம். காடையை காமிச்சிருக்கேன். இது வந்து யார் சாப்பிட்டு பண்ணுங்க. போதும் நீங்க சட்டு ஆரம்பிங்க. சேலஞ்ச் ஆரம்பிப்போம். அப்படி கிடையாது. நல்லா ஊத்திக்கணும். இந்த வீடியோ வந்து புரோட்டா சூரிய பார்த்து ஆச்சரியம் பண்ணோம். நம்மளோட நீங்க மோசமா இருக்கீங்களா? பிடிக்கும் அது தெரியுமா? அது படத்துக்காக எடுத்துருக்காங்க. இதெல்லாம் அதுல தான் ஃபேமஸ்.
இப்போ வந்து நல்லா மென்று சாப்பிட்டு முழுங்க கூடாது. இன்னும் ஆரம்பிச்சிட்டாரு இவரு. சீட்டிங்க பண்றாரு. ஆமா சரி ஓகே ஆரம்பிச்சிடலாம். சூப்பரா அருமையா இருக்கு. அதான் பாட்டு ஆம்லேட் கையில் இருந்துங்க சாப்பாடு தெரிய மாட்டேங்க மறைச்சி வைக்கிங்கன்னா மறைச்சிட்டு சாப்பிட்டாருங்க அவரு. பாத்திரம் வந்து அவருக்கு சாப்பாடை எந்திரமா நிறைய சாப்பிட்றதுக்காண்டி மறைச்சி வச்சு சாப்பிடுவார். எப்படி இருக்கு நீங்க சொல்லணும். நல்லா இருக்கு. எப்படி விடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் கடைக்கு வந்திருக்கேன். நல்லா இருக்குமா இல்லைன்னு சந்தேகம் இருந்துச்சு. இப்போ நீங்கள் வெளிநாட்டுகள்லாம் சாப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணுறேன், வெளிநாட்டு சாப்பிட்ருக்கேன். சிங்கப்பூரில், மலேசியாவில் சாப்பிட்ருக்கேன், இந்தோனேஷியாவில் சாப்பிட்ருக்கேன். ஆமாம், 4 நாட்டுக்கு போயிருக்கோம்ல, 3 நாட்டுக்கு போயிருக்கேன். என்ன பண்ணுவாங்கன்னா இந்த புரோட்டாங்க குருமாங்கிறப்ப கொஞ்சோட தருவாங்க, ஒரு கிலோ வச்சுப்பாங்க. தொட்டு சாப்பிடணும். அது வந்து உண்மையில புரோட்டாங்க தான் இருக்குது. இது வந்து பிணைஞ்சு சாப்பிடணும். அப்படி பிணைஞ்சு ஊற வச்சு பிச்சு போட்டு ஊற போட்டு சாப்பிடலாம். ஊற போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு. சாப்பிட்டோம். என்னமோ சாப்பிட வந்தோம். சாப்பிட்டு பார்ப்போம். இதெல்லாம் எவ்வளோ சாப்பிட முடியுதுன்னு பார்க்க முடியல. இப்போ மைக்கு சாப்பிட்றத கேட்டுகிட்டே இருக்குமா? அப்புறம் சாப்பிட்ற சத்தம் கேட்டே இருக்குமா? நல்லா இருக்குங்க. வடை ஃபேமஸ்னா சும்மாவா சொல்கிறாங்க. ஆனஸ்ட் ரிவ்யூர் இவர் தான். நம்ம நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. அதாவது காரணம் சூடு சூப்பராக காரணம் சூடு கம்மி, சூடு இல்லை. ஆமாம், புரோட்டா லைட்டு சூடு இருக்கு. சென்னையில் இருக்கிற பார்த்தா கடத்த வருவாங்க. ஒரு 2 புரோட்டாக்கு என்ன விலை? 5 ரூபாய்ங்க. 4 புரோட்டா நிறையா இருக்குது. 2 புரோட்டா நமக்காக சென்னையில் ஏமாத்தாங்கள பல்லான்னு போட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. 4 புரோட்டா சாப்பிட்டா ஆரம்பிக்கிறது வச்சுதான் இருப்பாங்க. அதானே பார்க்க தான் ஒல்லி என்ன சூரிய மாதிரி தான். எதிர்பார்க்கல, நமக்கு தான் நிறையா இருக்கு. இவர்தான் வேகமா சொல்றான்னு பார்த்தா இவர் ரொம்ப மெதுவாக சாப்பிட்டு இருக்கேன். அதிக புரோட்டாவா? அதிக புரோட்டால இவர் தான் ஜெயிப்பாருன்னு எனக்கு என்ன தோணுது. போய் கை கழுவி கேட்டால் பெட்ரோல் பழத்துக்கு தெரியுமா, பெட்ரோல் போட்டு வந்துடுவாங்க. சாப்பிட்டு இருக்கோம். அதாவது இங்கே கடையில் வந்து போட்டு சப்ளை பண்ணாங்க. நமக்கு சொன்ன சப்ளையர் வந்து ஈரல் தொல்லை போயிட்டு ஈரல் கேட்டிங்களா? ஆமாம், அது தொல்லை போயிருக்காரு. கூடாதுல இந்த கடன் இல்லை, நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் பெரிய கடைக்கு போகும்போது அந்தந்த ஈரல் இது வரைக்கும் இது வந்து என்னது ஈரல் சாப்பிட்டதே கிடையாது. ஈரல் கோழி ஈரல் தான். இது வரைக்கும் நம்ம பேரி லைன் சொன்ன மணிக்கு சாப்பிட்டதே கிடையாது. இது ரொம்ப அழுக்கா அப்படின்னு தெரியல. அப்போ பிச்சு போட்டுங்க. மசாலா கலக்கி மசாலா கலக்கி இல்லைண்ணா ஆஃப் ஆயில் முடிச்சு ஆப்பிள் கஷ்டம் சாப்பிட்டுருக்கோம். அதான் டேஸ்ட். சூடாக இருக்கு. ஊற்றிடுவோம். ஆஃப் ஆயில் சூடாக இருக்கு. புரோட்டா பிக்க முடியல. 2 கிலோ தான் பிக்கணும். 4 நாள் சட்டியோட ஊற்றாரு யாரு? சூரியோட ரொம்ப மோசமாக இருக்கிறது. இங்கே சூடாக இருக்கு. புதுக்கி அனல் மாதிரி நேராக அடுப்பில் இருந்து தந்துடுறாங்க. அதான் லேட்டுன்னு லேட்டஸ்ட் வந்துருச்சு புரோட்டா. இப்போ வந்து அடுத்த 2 புரோட்டா ஆரம்பிக்கும். அடுத்த 2 புரோட்டா போட்டிக்கான போட்டி வந்து தொடங்கவே போகுது. இது 4 போட்டியில் சாதாரண விஷயம் கிடையாது. 4 வீச்சு எல்லா குழந்தையும் பச்சை குழந்தையும் சாப்பிடுவோம்.
65 கிரேவிக்கும் 65 கிரேவி. ஆமாங்க. இது லேசாக ஊற்றுங்க எப்படின்னு பார்த்துக்கலாம். 65 கிரேவி லேசாக ஊற்றுங்க வேண்டாங்க. நல்லா இருக்கா பேபி ரெட் சிக்கன் ரெட் சிக்கன். போதும் இல்லைங்க. போதும் சாப்பிட்டு இடையில வைக்கிறது இடம் இல்லை, அதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. அடி வாங்கிக்கிறாங்க. இடையில வைக்கிறது இடம் இல்லை, அடி ஈரல் எப்படி இருக்கு? சூடாக இருக்குது. ஈரல் சூடாகவும் சுவையாகவும் இருக்கு. அதை ஃபஸ்ட் சாப்பிட்ருக்கேன். அது ஃபஸ்ட்டு இன்னும் இங்கே ஈரல் இருக்கு, ஆம்லேட் இருக்கு. பொரோட்டா ஃபஸ்ட்டு தானே அப்படி இருக்கு, நமக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு. இன்னத்தை ஃபஸ்ட்டு ஏழு காடி கயிறு ஒரு இருக்கு. எப்படி நான் தான் சாப்பிட்டேன், ஒரு கை தானே இருக்கு. ஆம்லேட் ஓகே. ஆம்லேட் தான் சாப்பிட சொல்லணும். ஈரல் நல்லா இருக்கு. ஆம்லேட்ல சாப்பினாவா? நம்ம ஆம்லேட்ல சொல்லலாம், சால்னா ஆம்லேட் எது நல்லா இல்லைன்னா காடை மட்டும் தான் கொஞ்சம் நல்லா இல்லை. நல்லா இருந்தது ஆறி போச்சு. மசாலா அவ்வளோ திக்க பிடிக்கல காடையில் வந்து. ஒன்று போடுமா? எனக்கு போதும். எனக்கு புரோட்டா போதும். அடுத்து ஒரு ஆப்பேலா 3 ஆப்பிள். கொஞ்சம் ஒரு நிமிஷம் கழிச்சு சாப்பிட்ட அப்புறம் கரெக்டாக கடைசி. தேங்காய் எண்ணெய் பிடிச்சிருக்காங்களோ? இல்லை தேங்காய் எண்ணெய் பிடிச்சிருக்காங்களோ? எண்ணெயில் பிடிச்சது இல்லை. காடை மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால் வர நண்பர்கள் கொஞ்சம் காடையை மட்டும் பார்த்து ஆர்டர் பண்ணுங்க. சார் தெரிஞ்ச சொல்லணுங்களா? கரெக்டாக சொல்லணுங்களா? சூடு கம்மியாக சார் அப்படின்னாலும் கஸ்டமர் கேட்கும்போது சூடு பண்ணி கொண்டு வர வேண்டாம். திரும்ப கரெக்டாக கொண்டு வருவாங்க. அது ஒன்று மட்டும் மிஸ்ஸிங். சப்போஸ் உங்களுக்கு காடை கண்டிப்பாக வேணால் சூடு பண்ணி கொண்டு வந்துடுங்க. அப்படி பண்ண சொன்னா கரெக்டாக இருக்கும். நான் தண்ணியே குடிக்கும். தண்ணி குடிக்கும். நானும் 4 கிளாஸ் தண்ணி தான் குடிக்கிறேன். நீ குடிக்கவே இல்லையா? அப்போ தண்ணி குடிச்சே ரொம்ப சாப்பிட்ருக்கேன். இன்னும் 4 போட்டால் சாப்பிட இருக்க தண்ணிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. 6 போட்டா லிமிட் அதுதான். அதுக்கு மேலே நம்ம உடம்புலாம் இடம் கிடையாது. ஆடும்போது தண்ணி குடிக்கூடாது. ஆடும்போது தண்ணி குடிக்கூடாது. அப்படியா? அப்போ பிக்கிஸ்னா என்ன பண்ணுவீங்க? கொஞ்சமாக குடிக்கும். கொஞ்சமாக குடிக்கும். பல்லாட்டு ஆடுறாரு பாருங்க. இல்லை அவர் இலையை காலி பண்ணிட்டாராம். இலை இல்லை, கையை காட்டுங்க. உள்ளங்கை எல்லா கையும் சாப்பிட்டு எல்லா கையும் சாப்பிட்டு நான் போட்ட பிச்சை நீங்கள் பிக்கலா? ஆடும்போது உள்ளங்கைக்கு எனக்கே கொஞ்சம் தப்பாக இருக்குது. உள்ளங்கையில் படக்கூடாது. கை முறை பழைய கஞ்சி தின மாதிரி இல்லை. புரோட்டா சாப்பிட ஸ்டைல் இருக்குங்க. பழைய கஞ்சி தின மாதிரி திம்பிங்க. குடிப்போம். தண்ணி எப்படிங்க இருக்கு? எல்லா கடையிலும் முக்கியமாக வந்து ஹோட்டல் போனால் தண்ணி தான் மெயின். எந்த சென்னை மாதிரியான ஊரோட நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. நமக்கு பக்கத்தில் குற்றாலம் இருக்கு. இதோட எப்படி நல்லா இருக்குது? நல்லா இருக்கு தண்ணி. ஆம்பட் அவரே கொண்டு வந்திருப்பாரு. சும்மா இருக்கிற மனுஷனை லேட்டா வாங்கன்ட்டாரு. ஆமா, அவர் என்னது கொண்டு வந்திருப்பாரு. நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா முடிச்சுட்டு ஃபைனல் டச்சு ஃபைனல் டச்சு. பெப்பர் பெப்பர் அண்ணா பெப்பர்னா பெப்பர் ஆரம்பிச்சு போடலாமோ? ஃபர்ஸ்ட் சைடில் கொஞ்சம் சாப்பிடணும். இதெல்லாம் சாப்பிடாம எங்கே போட்டாச்சு. ஈரலா? இது ஈரலா? இது நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிடுறீங்களா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நம்மள இந்த பீஸ் மட்டும் எனக்கு பிடிக்காது. இதில் தான் எல்லா பீஸ் இருக்கு. அவ்வளோதான் சாப்பிட முடியும். ரொம்பவே அதுதான். இப்போ வந்து ஆப்பிள் எப்படி தெரியுமா? டயத்துக்கிட்டே லேட்டாக சாப்பிடலாம். இப்போ ரொம்ப லேட்டு.
ஆப்பையில் வந்து சில டைம் உடஞ்சிருங்க. அதுக்கு பயந்து ஆப்பையிலே வாங்குறது இல்லை தெரியுமா? அதுக்கு பயந்து கூட ஆப்பையில் வாங்குறது இல்லைடா. அங்கே போட்டாச்சு ஒருத்தர், நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு ஆப்பாயில் எப்படியோ போடுவாங்க. நமக்கு மட்டும் உடஞ்ச ஆப்பாயில் வந்துருக்கு வரும்போது. அதனால கொஞ்சம் மடக்கி ஃபினிஷ். ஆப்பாயில் மட்டும் பாக்கி இருக்கு. என்ன அந்த காடை அந்த பிரச்சனை ஈரல் எக்ஸ்ட்ரா வச்சுட்டா அப்படியே. இது உடஞ்சி ஊற்றிட்டா கடையில் சாப்பிட்டு உங்களுக்கு மட்டும் ஜூம் வச்சிருக்கோம். உங்களுக்கு மட்டும் ஜூம் வச்சிருக்க மாப்பிள்ள அப்படின்னு உடஞ்சி ஊற்றக்கூடாது. மானத்தை காப்பாற்றி கடவுளேன்னு வியாபாரம் சேர்க்காதுங்க. இதுக்காகவே ஆப்பையில் வாங்க மாட்டேன். இந்த பையில படுத்துற பாரு, ஃபுல் பைல் தான் வாங்குறது. மக்கள் எவ்வளோ வெயிட் பண்ணிருப்பாங்க. அப்பா ஒரு வழியாக கரெக்டாக இதுக்கு மேல ஒரு புரோட்டா கூட தர முடியாது. மேலும் சாப்பிடலாம். கம்மியாக இருந்தா காடை எக்ஸ்ட்ரா வாங்கிட்டோம், ஈரல் வாங்கிட்டோம். வாங்கணும்னு வச்சுக்கிறேன் கண்டிப்பாக ஒரு சாதாரண ஒரு 10 புரோட்டா சாப்பிடலாம். சரி ஓகே, என்னோட ரிவ்யூ சொல்லிடுறேன். 10 புரோட்டா ஒரு ஆம்லெட் சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் என்னோட ரிவ்யூ சொல்லிடுறேன். எனக்கு வந்து புரோட்டா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ஆம்லேட் நல்லா இருக்கு, வெங்காயம் கூட நல்லா தான் ஆம்லேட் இருக்கு. எல்லா ஊர்லயும் ஆம்லேட் நல்லா தாங்க இருக்கும். என்னக்கா இது ஆம்லேட் எல்லா ஊர்லயும் ஒன்று தானே. ஆனஸ்டா சொல்றேன். அது கூட சில வர நல்லா இருக்காது. சில கடையில் வந்து இதை தண்ணி தான் மிக்ஸ் பண்ணுவாங்க. எல்லா ஊர்லயும் முட்டை ஒன்று தானே வந்தேன். முட்டை ஒண்ணுதான், ஆனா போடுற மாஸ்டர் வேறல்ல. அதுக்கு இது போடுற முட்டையை போடுற கோனை வேற சொல்லிடுறாங்க. ஸோ எனக்கு வந்து இதுதான் ரொம்ப பிடிச்சிச்சு. காடை கொஞ்சம் ஈரல் எனக்கு கொஞ்சம் செட் ஆகலன்னு நான் சொல்லுவேன். நம்ம இப்போ உங்களோட ரிவ்யூ சொல்லுங்க. புரோட்டா நல்லா இருக்கு. குருமா அதுக்குள்ள குருமா ஒருத்தவங்க கிரேவி குருமா அது நல்லா இருந்துச்சு. சிக்கன் நல்லா இருந்துச்சு. காடை வந்து இருந்தாலும் நம்ம சாப்பிடுறதால அப்படின்னு சாப்பிட்டாச்சு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. மசாலாவும் திக்கா பிடிக்கல, போய் ஒரு சூடாகவும் இல்லை. கஸ்டமர் கேட்குறாங்க, கொஞ்சம் அதுவும் இருக்கு, டைம் இருக்கு. இருந்தாலும் கஸ்டமர் எப்போ வந்துட்டே இருக்காங்க, கேட்குறாங்க அப்படிங்க ஒரு வீடியோ எடுக்காம சொல்லுறதுக்காக அது சூடு பண்ணி கொண்டிருக்கலாம். அவங்க அது கூட பண்ணல. ஒரு சர்வீஸ் மிஸ்டேக் வச்சுக்கலாம். அது சமயத்தில் அந்த மசாலாவும் சரியாக பிடிக்கல. காடை வந்து எனக்கு ரொம்ப பெரிய திருப்தி இல்லை. புரோட்டா ஓகே, ஈரல் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆம்லேட் நல்லா இருக்கு. இந்த அடுத்த வாட்டி வந்து கொத்து புரோட்டா, முட்டை புரோட்டா, அப்புறம் அப்படியே அடுத்த ரிவ்யூ இங்கே நிறைய இருக்குன்னு இருக்காங்க. ஒவ்வொரு டிஷ்ஷும் ஒரே நல்லா சாப்பிட முடியாது. சாப்பிட்றோம் வேற கடைகளில் உங்களுக்கு சின்ன கடையிலும் சரி பெரிய கடையிலும் சாப்பிட்டு காமிக்கும். பெட்டி கடையில இருந்து பெரிய கடை வரைக்கும் எல்லாரோட ரிவ்யூ இருக்கும். அது தெரியுமா, நீ திரும்ப சொல்லுவாங்க. இப்படி பேசுறாரு அதான் நீங்க மட்டும் 10 நிமிஷம் பேசிட்டீங்க. சொல்லாங்க அவரு ஆப்பாயிலுக்காக தான் வந்திருக்காரு. வேகமா உள்ள போட்டது தான். ஆமா, இப்போ இவரோட ரிவ்யூ பரோட்டா சூப்பர் தாங்க. மைனஸ்னா சூடு பண்ணி எதுவுமே கொடுக்கல. சால்னா முதற்கொண்டுமே சில கடையில் சால்னாலாம் சூடு பண்ணி அடுப்பில் வச்சுருப்பாங்க, அப்படி கொண்டு வந்து கொடுப்பாங்க. இங்கே வந்து சால்னா கொஞ்சம் சூடு பண்ணி கொடுக்குற சால்னா முதற்கொண்டுமே காப்பு நல்லா தான் இருந்துச்சு. காடை வந்து எங்கேயும் மேக்ஸிமம் சூடு பண்ணி தரமாட்டாங்க. அதை பொறிக்கிறதுலாம் கல்லில் போட்டு இருந்தா ஒன்று தரல. இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி நல்லா இன்னும் கொஞ்சம் பண்ணலாம். பெட்டர் கடை. ஓகே, அடுத்து ஒரு சாப்பாட்டுல சந்திக்கும். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கு. மற்ற கடை தண்ணி குற்றாலங்கால பக்கத்துல நல்லா இருக்கு. அதனால கொஞ்சம் சூப்பரா இருக்கு. தண்ணி நல்லா குற்றாலத்தை பக்கத்தில் வச்சுக்க தண்ணி கேவலமாக கொடுத்தா நல்லா இருக்கும். அதெல்லாம் கிடையாது. அடுத்த ஒரு ஹோட்டலில் சந்திக்கும். சின்ன கடை பெரிய கடை அதெல்லாம் கிடையாது. பெட்டி கடை தான் சாப்பிடுவோம். கீழே நம்மளோட மெயில் ஐடி போட்டு விட்றோம். கேவலமாக தட்டாலும் சரி, பாராட்டாலும் சரி, அங்கிட்டு வாங்க. மணிக்கணக்காக திங்கல சாப்பாட்டு பண்ணி நம்ம தகவல் எதுவும் பண்ணணும்னா சொல்லுங்க, தகவல் பண்ணுங்க. நாங்கள் ஒரு ஒவ்வொரு ஊராக சுற்றுப்பயணம் வரும். உங்கள் ஊருக்கு வர வாய்ப்பு இருக்கு. உங்க ஊருக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஓப்பன்லாக க்ளோஸ் பண்ணிடுவோம். அது முக்கியம் இல்லை. நீங்க பண்றது முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை கண்டக்ட்னு அடிச்சுட்டு இருக்கேன்.